வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு அரைக்கீரை கடையல். ரொம்ப டேஸ்டியாக இந்த வெயில் நேரத்தில் கீரை வந்து ரொம்ப நமக்கு நல்லது. இப்போ நான் ஒரு கட்டு கீரை வச்சுருக்கேன். நான் இதில் அரைக்கட்டு தான் நான் செய்வேன். இவ்வளவு தண்டு இருக்குது. நீங்கள் வந்து நிறைய தண்டை வந்து தூர போடக்கூடாது. பாருங்கள், இந்த தண்டில் இவ்வளவு நீங்கள் தூர போட்டால் போதும். மீதம் எல்லாமே நீங்கள் அதாவது இளந்தண்டாக இருக்கும். சில தண்டுகள் ரொம்ப முத்துனதாக இருக்கும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் ரெட் பாட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த ரெட் பாட்டு இதை நம்ம எடுத்துருவோம். இப்படி இதுவும் கீரை தான். இது வந்து நாங்கள் வந்து நங்கிலி கீரைன்னு சொல்லுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நிறைய அந்த விதைகள் இருந்தால் மட்டும் அதை எடுத்துட்டு இந்த இப்படி இளம் கீரையை நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம். அப்படி நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு கீரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. நிறைய பேருக்கு, பெரியவங்க கூட, வயசானவங்களுக்கு கூட அவ்வளவா தெரியாது. ஏன்னா நான் கவனிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இதை மட்டும் எடுப்பாங்க, இலையை மட்டும் எடுப்பாங்க நிறைய பேர். இந்த தண்டை அப்படி தூர போட்டுருவாங்க. இப்போ இந்த தண்டில் பாருங்க, இந்த ரெட் பாட்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி இது எவ்வளவு இலம் பாருங்க, இளம் தண்டு. இது ஃபுல்லாக நியூட்ரிஷன் இருக்கும். நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் அப்படி நீங்கள் அதாவது க்ளீன் பண்ணி, அதாவது நம்ம புல்லு ஏதாவது இருக்கும், மற்ற செடிகளும் இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி நம்ம இந்த மாதிரி கீரையை பூக்கள் இருந்தது, அப்படி கதிர்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கதிர்களை எடுத்துட வேண்டியதான். அந்த மாதிரி முத்தின கீரை இல்லை, உங்களுக்கு தெரியும் அந்த தண்டு நல்லா ரொம்ப முத்தி போய் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி இப்படி இளம் தண்டுகள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அரைக்கட்டு கீரை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 டைம் நம்ம கழுவி எடுத்துக்கணும். நானே கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சில சிறுபருப்புகள் வந்து பொடிசாக இருக்கும், சின்ன பருப்பாக இருக்கும். இதை விடையும் பெரிய பருப்பு இருக்குது, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட இன்னும் சின்ன பருப்பாக இருக்கும், அது நல்லா இருக்காது. அந்த மாதிரி பருப்பு இருந்தால் வாங்காதீங்க. இந்த மாதிரி இருக்கிற பருப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடி பருப்பு நல்லா இருக்காது. இப்போ கீரையை வந்து என்றைக்குமே கொஞ்சம் பருப்போடு சேர்த்து சாப்பிட்டாதான் முழு அயன் நமக்கு கிடைக்கும். அல்லது பருப்பு ரசம் வச்சு கீரையை தனியாக கூட கடையலாம். இப்போ நான் ஒரு 3.5 டேபிள் ஸ்பூனுக்கு நான் பருப்பு எடுத்துருப்பேன். இவ்வளோ போதும். இப்போ இந்த பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருப்பேன். மூடி வச்சுருப்பேன், ஸ்லோ ஃபயர். இப்போ பருப்பு நல்லாவே வெந்துட்டு, குறைவாக வந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி நான் கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நான் சும்மா, ஏன்னா நீளமாக போட முடியாதுல்ல, ஆகையினால சும்மா நான் நறுக்கி வச்சுருக்கேன் தண்டோட. இந்த மாதிரி அப்படி. இப்போ நான் வந்து பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, 3 காஞ்ச மிளகாய். இது ரொம்ப காரம் ஆகையினால நான் 3 மிளகாய் வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், வத்தல், புளி, இது சீரகம். இந்த புளி, பூண்டு, இந்த வத்தல் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கீரை கூட்டு நல்லா இருக்கும் கடையல். அல்லது அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது. எல்லாமே நம்ம கலந்து இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து கீரை வந்து அப்படியே அந்த கலர் வந்து அப்படியே ஓரளவு இருக்கும். நல்ல ஒரு கலரை எடுத்து கொடுக்கும். இல்லாட்டி அது வேறு மாதிரி ஒரு கலர் கொடுக்கும். இப்போ லைட்டாக அதை பரட்டி விட்டுட்டு அப்படி கூட நீங்கள் மூடி வைக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி போதும், இவ்வளவு தண்ணி போதும். ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி விடும். நம்ம ஸ்லோ ஃபயரில் நம்ம ஒரு 5 to 7 நிமிஷத்துக்கு வச்சு, இப்போ ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்கும். இந்த மாதிரி இப்போ நல்லா பாருங்கள், நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி, அல்லது நீங்கள் ஓப்பன் பிளேட்டில் கூட போட்டு நீங்கள் ஆற வைக்கலாம். இது நல்லா வெந்துடும் நமக்கு தண்டுங்க. பாருங்கள், கடையும் போது நல்லா கடைப்பட்டுரும். இப்போ நான் மிக்சரில் கொஞ்சம் ஆறின உடனே மிக்சரில் போட்டிருக்கேன். சட்டியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதோட இருக்கும்போதே நீங்கள் கடைஞ்சா அது நல்லா கடைப்பட்டுரும். இப்போ நான் மிக்சரில் 2 அல்லது 3 திருக்கு இந்த மாதிரி கடைஞ்சா போதும். பாருங்கள், ரொம்ப மையாக கடையக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். மையாக கடைஞ்சா அவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் போதும். எண்ணெய் சுட்டதும் வத்தல், நான் ஒரு வத்தலை சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வாசனை வர ஆரம்பித்ததும் கொஞ்சம் கடுகு, இந்த மாதிரி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு அதிகமாகவே நான் சேர்த்துருக்குறேன், 3/4 ஸ்பூன். உளுந்து பொன்னிறமாக வரும்போது, நல்லா வாசனை வரும்போது ஒரு பிஞ்ச் சீரகம் நம்ம ஆல்ரெடி கலந்துருக்கோம். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம். தாளிப்பு தான் நமக்கு இந்த கீரைக்கு ரொம்ப மெயின், ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டை நான் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஆங்காங்கே நம்ம சாப்பிடும்போது கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஓரளவு லைட்டாக சிவந்த உடனே வெங்காயம் நல்லா சிவந்துடணும். ஓரளவு வெங்காயம் வதங்கின உடனே கருவேப்பிலை, இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆன உடனே, இதை விடையும் கலர் வந்தாலும் பரவாயில்ல தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை கலந்து இந்த டைம் நீங்கள் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி சுவிட்ச் ரெடி ஆகிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தண்டோடு நீங்கள் செய்யும்போது இன்னும் நல்லா வேஸ்ட்டும் ஆகாது, நல்ல நியூட்ரிஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு ஆங்காங்கே கடிபடுறது, இந்த வத்தல், புளி, பூண்டு, வத்தல் எல்லாம் நல்லா நீங்கள் இதோட கலக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் சாதத்தோடு இந்த கீரை நீங்கள் கொடுக்கும்போது 2 முட்டை கலந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது முட்டையோடு சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு முழுமையான நியூட்ரிஷன் போய் சேரும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.